நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகா ஹெல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒர்க் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரீ பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும், பிளாஸ்டிக்கே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஏன்னா இந்த பூமி வந்து நம்மளால சுத்தமாக வந்து கொடுக்க முடியுமா, நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளால சுத்தமாக கொடுக்க முடியுமான்னு நாங்கள் யோசிச்சோம். அதனால எங்கள் டீம் எல்லாமே நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணி கடலுக்குள்ள போட்டை எடுத்துட்டு போயிட்டு கடலுக்குள்ள வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணோம். இப்போ எங்கள் எல்லாருமே வந்து எங்களை பார்த்துட்டு, நீ என்னப்பா ஒரு போட்டை எடுத்துட்டு போயிட்டு கடலுக்குள்ள க்ளீன் பண்ணாக்கா க்ளீன் பண்ணிட முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் நாங்கள் என்ன அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து போடக்கூடாது, பிளாஸ்டிக்ஸ் வந்து கடலுக்குள்ள போய் சேர்றதுனால இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் எல்லாம் எடுத்தோம். 70 சின்னத்திரை கலைஞர்கள் 75 போட்டை எடுத்துக்கிட்டு 75 இந்தியன் ஃபிளாக்ஸோட 75 மினிட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள போயிட்டு பிளாஸ்டிக்ஸ் எடுத்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து பிரதமர் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து வாழ்த்தி சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய வந்து சர்வீஸ் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டோம். எங்கள் பிஸ்னஸில் வந்து வர ரெவென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வர ரெவென்யூவை சொசைட்டிக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் வந்தோம். எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு போவர்ட்டி வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு எஜுகேஷன் சப்போர்ட் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு உமன் என்டர்பிரனர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்ட்டு அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க மேலே வர்றதுக்காக சிறகுகள்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து தற்சார்பு வாழ்வியல் அது அவங்களுக்கு வந்து இலவசமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 50 உமன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ட்ரைனிங் கொடுத்தோம். எல்லாம் எடுத்துட்டு இப்போ அவங்களே வந்து ஓனா வந்து மந்த்லி ஒரு 30,000 to 40,000 வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதில் மெயினாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ள வந்தது மாமனிதன் அப்படிங்கிற விஜய் சேதுபதி சார் நடிச்ச படம் சீனி ராமசாமி சார் இயக்கத்தில் வந்த படம். அது வந்து சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் விசித்திரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நடிகர் கொட்டாச்சி வச்சுட்டு நம்ம கல்மரம்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து மனிதம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் தேட்டரில் போயிட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறப்ப அந்த தயாரிப்பாளருடைய வழி என்ன அப்படிங்கிறது நாங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறப்ப தான் அனுபவிச்சோம். எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல போகிறப்ப பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஒரு பெரிய லெவலில் இருக்கிற மூவிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக ரீச் இருந்துச்சு. ஆனால் நம்ம சின்ன படங்களாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமாவே வந்து நம்ம சர்வீஸாக பண்ணால் என்ன அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பிளானே வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஒவ்வொன்றா வந்து பேசிக்கலி வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வரப்ப ஒரு நல்ல படங்கள் வந்து வெளியில வந்து தெரியாமையே போகுது. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. அதனால வந்து நிறைய படங்கள் வெளியில தெரியாம இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ஓனா இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண உடனே சரி இதை சர்வீஸாகவும் நம்ம பண்ணலாங்கிறப்பதான் இப்போ மக்கள் வந்து தேட்டர்ல போயிட்டு படம் பார்க்குற மாதிரி ஓடிடிலேயே வந்து பார்க்கணும்னா ஆர்டிஸ்ட் இருக்கிற வேல்யூல இருந்தால் மட்டும்தான் வந்து படம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்க மக்களே பார்க்க தயாரா இல்லாதப்ப அதனால ப்ரொடியூசர்ஸ் உடைய லைக் என்னன்னா அந்த அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வந்து பெருசா வந்து ரெவென்யூ வந்து இங்க யாருக்கும் கிடைக்கல. ஸோ எங்களுடைய மெயின் டார்கெட்டான ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேஃபர் சைட்ல இருக்கணும். ஏன்னா பணம் போட்டு இவ்வளவு முதல் போட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்து பல கலைஞர்களாகட்டும் நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எங்களால முடிஞ்சதை நாங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்ப எதுக்காக இப்படி வச்சிருக்கோம்னா நாங்க இப்ப இனிஷியலா வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் எந்த விதமான சார்ஜஸுமே வந்து நாங்க வாங்க மாட்டோம். இம்பாக்ட் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஒரு மூவி வந்து பாக்குறாங்க, மூவியை பார்த்துட்டு இஃப் யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் அமௌண்ட் 50 rupees 100 rupees வாட் எவர் வந்து அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தா ஜிஎஸ்டி போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷேர் பேசஸ்ல வந்து பிரிஞ்சிடும். இதுல ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து போகும். அண்ட் அந்த பர்டிகுலர் மூவில ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஷேர் போயிடும். ரிமைனிங் இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சோசியல் காஸ்ட்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரியாரிட்டி எஜுகேஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து வச்சிருக்கோம்.
இந்த குழந்தைங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸ் சைடு அப்பா அம்மா இல்லாமல் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்து போகிறது எல்லாமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கஜானா அப்படின்ட்டு யோகா கேஸ் கஜானான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல கிளீனா வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா பாத்துக்கலாம். இப்போ டெய்லி பேசிஸ்ல எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ரீசார்ஜ் வந்திருக்கு அண்ட் வீக்லி மந்த்லி எல்லாமே கிளீனா பாத்துக்கலாம். அதுக்கு எதுல ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இன்க்ளூடிங் அந்த பில்ஸ் மாதிரி கொண்டு நம்ம ஒருத்தவங்க தையல் மிஷின் வந்து நம்ம கொடுக்குறோம் அண்ட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்றோம்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பரான பில்ஸ் வந்து நாங்க வந்து இங்க அட்டாச் பண்ணிடுவோம். இது எல்லாரும் கேட்டாங்க எப்படிப்பா நான் ப்ராஃபிட் நீ பண்ற இது எப்படி ப்ராக்டிக்கலா வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமே, இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வர வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு ஒரு முயற்சி தான். ஸோ இந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஏன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் லைக் இப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் வராங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் இங்க அவங்க நம்ம கிட்ட வந்து லிஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கான ரெவென்யூ அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அண்ட் சோசியல் காஸ்ட்காக நம்ம பண்றப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் அவங்களுடைய கல்விக்கான விஷயமா இருக்கட்டும் இல்ல உமன் ஆண்டர்பிரினரா இருக்கட்டும் யாருக்கு என்ன தேவையோ இதுல இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வரது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் லான்ச் பண்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுல SOS அப்படிங்கிற ஒரு அது வந்து நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் இப்போ நான் வந்து ஒரு யூசரா இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு நைட் டைம்ல ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்கிற டைம்ல இன்னைக்கு போலீஸுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம கால் பண்றோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிறதுக்கு மேபி அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு, நம்ம அக்க பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா இந்த SOS பட்டன் வந்து நாங்க வச்சிருக்கோம். ஒன்ஸ் SOS பட்டனை கிளிக் பண்ணிட்டாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டா 24/7 ஒர்க் ஆகும், அங்க கனெக்ட் ஆகும். அந்த SOSல வந்து அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் எதுக்காக அந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கணும் அங்க நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் சைட்ல அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு நைட் டைம்ல யாரோ ஒரு திருட வந்து உள்ள வந்துட்டான் எதுவும் அவங்களால பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம டீம்ல இருக்கிறவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிட்டு அவங்க அதை அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இருக்கிற அந்த நியர்பைல இருக்கிற ஒரு கிலோமீட்டர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ரியல் டைம் வந்து அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடிச்ச உடனே அங்கே மேப் லொகேஷனும் வந்து அவங்களுக்கு இமீடியட்டா அங்கே கனெக்ட் ஆயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தா யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போறது அப்படின்றப்ப ஒரு 10 பேருக்கு அங்க கனெக்ட் ஆகும். 10 பேர் அங்க போனாங்கன்னா அங்க ஏதோ நடக்க ஒரு குற்ற செயல் வந்து நம்மளால வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு விஷயத்தையும் நாங்க அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மூவியே வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம ஓன் LLM வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளே டெவலப் பண்ணியிருக்கோம். அது வந்து phase 2ல வந்து லான்ச் பண்றோம். ஸோ சினிமாவில் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு பெரிய பட்ஜெட்ல போயிட்டு எல்லாம் பெரிய அமௌண்ட்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏஐல வந்து நிறைய டெக்னாலஜி நிறைய வந்து அந்த படம் எப்படி இருக்கும், சீன் பை சீன் எப்படி பண்ணலாம், டைலாக்ல இருந்து விஷுவல்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டு இது இப்படிதான் நம்ம வந்து இந்த படம் இப்படிதான் வந்து அவுட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்டே யார்கிட்டையும் நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே இந்த அவுட் இப்படிதான் வரும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வருது. இதனால வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கலாம். இன்னும் இந்த தேவையில்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் வருதுங்கிறத ஏஐல ஒரு ரஃபா ஒரு மூவி மாதிரி நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினா வந்து அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து phase 2ல வந்து லான்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த இது வந்துலாம் இந்த ஓடிடியில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் எப்பயுமே என்னன்னா கடவுள் சிவனை தான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம முயற்சி பண்ணாக்கா முடியாது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து ஒன்று கூடி ஊர் கூடி தேரில் தான் அந்த தேர் மூவ் ஆகுன்ற மாதிரி நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையா சொல்ல போனா எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏன்னா எதிர்பார்த்தால் ஏமாற்றம் நிச்சயம் அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம எதிர்பார்க்காம நம்ம கடமையை கரெக்டா செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற 2 எழுத்து தாரக மந்திரம், அந்த தாரக மந்திரத்தை நோக்கி தான் போறோம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நம்ம கொடுப்போம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல கூட நிறைய கான்செப்ட்ஸ் இதுல இருக்கு. பட் இப்போ ஒவ்வொரு ஃபேஸா தான் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ப்ராடக்டாவோ இல்ல ஒரு பணமாவோ ஏதோ ஒரு உதவியா கொடுக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு